கடந்த முறை திருவிருந்து ஆராதனையில தேவனுடைய தயவை அசட்டை செய்வாயோ, தேவனுடைய தயவை என்ன பண்ணாதீர்கள், அசட்டை செய்யாதீர்கள். தேவன் மிகவும் தயவுள்ளவராக இருக்கிறார். அவருடைய தயவை நாம சிறிதும் பொருட்படுத்தாமல் வாழ்வது நல்லது அல்ல. அவருடைய தயவை நம்ம சிந்தித்து வாழ வேண்டியது அவசியம். இன்னைக்கும் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை, அவருடைய தயவு. அவருடைய தயவினால் தாவீது சொல்லுகிறான், அவருடைய தயவினால் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. இது நாள் வரைக்கும் கர்த்தர் எவ்வளவு கிருபையா நம்ம மேல இருந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அவருடைய தயவு நம்ம மேல பெரிதா இருந்திருக்கிறது, எவ்வளவாய் நம்மை அவர் வந்து வழிநடத்தி இருக்கிறார் என்பதை நாம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அதற்கு பாத்திரமாய் நடந்து கொள்வது மிக மிக அவசியம். ஆனா தேவனுடைய தயவை புறக்கணித்தால் நாம அதனுடைய விளைவுகளை நாம் சந்தித்தே ஆகணும். அதை யாராலும் மாற்றவே முடியாது. இப்போ தேவனுடைய தயவை நம்ம புரிந்து கொண்டு உணர்ந்து வாழ்வது என்பது மிக மிக அவசியம். இன்னைக்கு தேவனுடைய தயவை புறக்கணித்தால் அது ஒரு நாள் அதனுடைய விளைவுகள் நம்மை தேடி நம்மை தாக்கக்கூடியதாகவே இருக்கும். அப்போ இதற்கு ஆதாரமாக நாம் வாசித்த வசனம் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4 to 11 வரை உள்ள வசனங்களை நாம வாசிக்க கேட்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம். அல்லது தேவனுடைய தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று நீ அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அப்ப சிந்தித்து பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. இது இப்ப வாசிக்க நேரம் இல்லை, நீங்க வீட்டுல வாசிங்க. 11 வசனம் வரைக்கும் வாசிங்க. ஒவ்வொன்னையும் நம்ம விளக்கி பேசணும்னா நமக்கு அது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்படும். சோ உன் மன கடினத்திற்கும், 5ஆம் வசனம் சொல்லுது, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் எப்படின்னா கடினப்பட்டிருக்கிறது. குணப்படாதவர்களாய் நம்ம மாறிவிடுகிறோம். இது உடனே நிகழ்கிறது அல்ல. சிறிது சிறிதாக நம்முடைய வாழ்க்கையில இந்த கடினமான நிலைக்கு நம்ம என்ன பண்றோம், தள்ளப்படுகிறோம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் தயவுள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். அதனாலதான் நான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாமே எனக்கு தராரு, எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பேர் ஒன்றும் இல்லாம நிர்கதியாய் ரொம்ப சூழ்நிலை மோசமாய் கடினமான சூழ்நிலை இருக்கும் போது இன்னைக்கு கர்த்தர் என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரே. அந்த தயவை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், அந்த தயவை நாம் உணர வேண்டும். உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு சொல்லுகிறார், உன் மன கடினத்திற்கும் என்று சொல்லுகிறார். மனம் என்ன ஆகுறதுன்னா கடினமாய் மாறிவிடுகிறது. எப்படி மாறிவிடுகிறது? வழி அருகே உள்ள ஒரு நிலம் எப்படி இருக்கிறதோ அப்படி நிறைய உள்ள காரியங்கள் உள்ள பாசாய் வழி எப்படி வருது? அது நல்ல நிலமா தான் இருந்தது. நிறைய பேர் அதுல நடந்து நிறைய சூழ்நிலைகளை சந்தித்து அநேக பிரச்சனைகளை பார்த்து அநேக காரியங்கள்ல நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுனா மனசு என்ன ஆயிடுனா கடினப்பட்டு போகிறது. ஆண்டவர் சொல்லி இத்தனை வருடங்கள் நம்மோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம உணர்த்துகிறார், நமக்கு போதிக்கிறார். எத்தனையோ முறை நமக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் உதவி செய்யும் போதும் நம்ம கிட்ட ஸ்பெசிபிக்கா பேசியிருக்கிறாரு. இது சரியில்லை, இதை மாற்றிக்கொள், நீ கண்டிப்பா மாறணும்னு சொல்றார். ஆனா மனிதனுடைய இதயம் தேவனுடைய தயவை எண்ணி தன்னை மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதற்கு பதிலாக மனம் கடினப்பட்டு போகிறது. மனம் கடினப்பட்டு போகிறதுனால குணப்படுகின்ற ஒரு நிலைக்கு அவங்க வருவதில்லை. குணப்படாதபடிக்கு என்ற அந்த 5ஆம் வசனத்துல 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும். இன்னைக்கு நம்ம செக் பண்ணுவோம் நம்ம இருதயத்தை. நம்ம இருதயம், நம்முடைய மனசு கடினப்பட்டிருக்கிறதா
அல்லது குணப்படணும்னு ஆண்டுக்கு முன்னால நம்ம வந்து ஒப்பு கொடுக்கிறோமா? நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம கிட்ட வந்து சேராத காரணமே இந்த மனக்கடினம், இருதயம் குணப்படாத நிலை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை இன்னும் பெட்டராக்க விரும்புகிறார், இன்னும் நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறார், இன்னும் உயர்த்த விரும்புகிறார். ஆனா அவருக்கு ரொம்ப ஆசை உங்களை ஆசீர்வதித்து பார்க்கணும்னு. அவர் உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடி உங்களுடைய மனம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குன்னா கடினப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன், நீ தகுதியான பாத்திரமாய் மாறணும், அதாவது உணரணும், வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமா வாழ விரும்புகிறேன், உங்க சித்தம் செய்ய விரும்புகிறேன், இனி நான் அல்ல, உங்க விருப்பம் தான் என்னுடைய வாழ்க்கை நடக்கணும், அதற்காக என்ன பண்றேன், அர்ப்பணிக்கிறேன். ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், அதே ரோமர் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள்ல வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. தேவனுடைய இரக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ரொம்ப இரக்கம் உள்ளவர். அவர் உங்களை இந்த நாள்ல நல்ல நிலைமைக்கு கொண்டு வர விரும்புகிறார். நல்ல தேவன். அவர் உன் மேல இரக்கம் கொள்ள விரும்புகிறார். நீ படுற பாடு அவருக்கு தெரிகிறது, உன் கண்ணீர் அவருக்கு தெரிகிறது, நீ வேதனைப்படுகிறாய், நீ கஷ்டத்துல இருக்கிற. ஆனா சில விஷயங்கள்ல உனக்குள்ள ஆண்டவர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில சில காரியங்களில் நீ அவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். எதையும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய ஆண்டவர் விரும்புறது இல்லை. நமக்கு சுதந்திரம் இருக்குதான். சில பேர் சொல்றாங்க, எனக்கு சுதந்திரம் இல்லையா, என் இஷ்டப்படி நான் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிறோம். சுதந்திரம் இருக்குதுதான். ஆனா கலாத்தியர்ல வாசிக்கிறோம், உங்களுடைய சுதந்திரத்தை துர்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல். சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்றதுனால நான் என்ன வேணா பண்ணலான்றது அர்த்தம் ஆகாது. எனக்கு தேவன் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நான் என்ன பண்ணணும், சரியாய் பயன்படுத்தணும். சுதந்திரம் இருக்குதுன்றதுனால என் இஷ்டப்படி நான் நடக்கக்கூடாது, என் இஷ்டப்படி நான் வாழக்கூடாது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க. எத்தனை பேருக்கு ஒரு அற்புதம் தேவை உங்க வாழ்க்கையில அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் நீங்க ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் சில காரியங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்னுடைய மனக்கடினம், என்னுடைய குணப்படாத என்னுடைய இருதயம். அதனாலதான் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்துட்டோம். இப்ப கூட ஆண்டவர் வந்து சொல்றாரு, இப்ப கூட இன்னும் நேரம் ஒன்றும் போயிடல, இன்னும் உனக்கு நேரம் கொடுத்திருக்கிறேன், இன்னும் காலம் கொடுத்திருக்கிறேன். நீ என்ன பண்ணு, உன் இருதயத்தை நீ சரிப்படுத்திக்கொள், உன் சிந்தையை மாற்றிக்கொள், உன்னுடைய செயல்களை என்ன பண்ணு, மாற்றிக்கொள். நான் ஆவலோடு இருக்கிறேன், நீ இழந்த அத்தனையும் உனக்கு இரட்டிப்பாய் கொடுக்கும்படி நான் ஆவலா இருக்கிறேன். சோ தேவனுடைய இரக்கங்கள், தேவன் தயவுள்ளவர், இரக்கம் உள்ளவர். எப்படி அவரது இரக்கமும் தயவும் உருக்கமும் எப்படி இருக்கிறார் சொன்னா 4ஆம் வசனத்தில் அதை வெளிப்படுத்துகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு ஒண்ணு, அவருடைய பொறுமை, உங்க மேல பொறுமையா இருந்துட்டு இருக்காரு. பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. பாருங்க, நம்முடைய தேவன் இவைகளிலே குறைவா இல்லை, ஐஸ்வர்யமா இருக்கிறார். எதெல்லாம் அவர் ஐஸ்வர்யமானா இருக்கிறாரு, தயவில் அவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறார். எதில் அப்புறம் பொறுமையில் ஐஸ்வர்யவானா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இரக்கத்துல அவர், நீடிய சாந்தத்துல ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார், கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவரால் உன்னை மாற்ற முடியும், அவரால் உன்னை மன்னிக்க முடியும், அவரால் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அவர் உன்னை திரும்பவும் உன் நிலையில கொண்டு வந்து உன்னை உயர்த்த விரும்புகிறார். நீ இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி, இனி அப்படி நான் வாழ விரும்பவில்லை, உங்களுக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன், என்னை மாற்றும் ஆண்டவரே என்று அவருடைய இரக்கத்துக்காக நீங்கள் வந்து கெஞ்ச வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், அவர் இரக்கத்திலும் தயவிலும் சாந்தத்திலும் பொறுமையிலும் கிருபையிலும் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். எபேசியர் 1:7 சொல்லுகிறது, அவர் கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை குறித்து
நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர் கிருபையில ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்னைக்கு அவருடைய கிருபை உன்னை ஆசீர்வதிக்க, அவர் உனக்கு கிருபையை கொடுக்க அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். உன்னை நடத்த அவர் கிருபையை தருவார். உனக்கு வேண்டிய எல்லா கிருபைகளும் இன்னைக்கு உன்னை பாதுகாப்பா ஆண்டவர் வைத்திருப்பது அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஆனா நம்ம நிறைய முறை தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறோம். நாம குணப்படாம இருக்கிறோம். நம்ம இருதயம் சரியில்லை. ஆனா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? பொறுத்து கொள்ளுகிறார். ஏன்னா அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதை அப்படியே வச்சுங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவருடைய நீடிய அவருடைய தயவு, அவருடைய பொறுமையை கவனிங்க. பொறுமை. தேவன் எப்படி இருக்கிறார்? என் மேல பொறுமையா இருக்கிறார். அவர் பொறுமையா இருக்கிறதுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். நான் ரொம்ப பர்ஃபெக்ட்ன்றதுனால நான் நல்லா இல்லை. நான் ரொம்ப நல்லவங்க உலகத்திலே, அதனாலதான் நான் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குது. உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட எல்லா காரியத்துக்கும், எல்லா நன்மைகளுக்கும் காரணம் என்னன்னா அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய பொறுமை. இதெல்லாம் உன் மேல பொறுமையா இருக்கிறார். சரி, நாளைக்கு உணர்வோம் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம மாற்றிக்கொள்வோம். நம்முடைய இருதய கடினத்தை விட்டு மனம் திரும்புவோம். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவர் ரொம்ப பரிதாபப்பட்டு சொல்றார், இந்த ஜனங்களை நான் எவ்வளோ அற்புதம் செய்தேன், எவ்வளோ அதிசயம் செய்தேன், அவர்களை அற்புதமா நான் கொண்டு வந்தேன், நான் அவர்களை வழிநடத்தி வந்தேன். ஆனா அவர்களோ அதை கேட்கலன்ற. எசேக்கியேலில 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருடைய சொல்ல கேட்க என்ன இல்லை? மனசு இல்லை. என்ன பண்றாங்களா? எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியமா இல்லையோ அதையெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கே தெரியும் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி. நம்ம எப்படி நடக்கிறோம், எந்தெந்த விஷயத்துல கர்த்தர் என்ன உணர்த்துறாரு, எந்தெந்த விஷயத்துல என்ன மாற்ற விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க மாற மாற உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் மாறும். கெட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஏன்னா ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர். அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பேன்னு சொன்னா அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. கொஞ்சம் டெடிகேஷன் ஆண்டவர் காமிங்க, அர்ப்பணிப்பை காமிங்க, அவர் மேல கொஞ்சம் அன்பு வச்சு பாருங்க. அதனுடைய பலனை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள். கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு உங்களை சங்கடப்படுத்துகிறது, உங்களை வேதனைப்படுத்துகிறது சொன்னால் அந்த வேதனைக்கு காரணம் என்ன? தேவனா? அப்படின்னா தேவன் கிடையாது. தாவீது சொல்லி ஜெபிக்கிறார், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில, நல்ல வழியில, செமையான வழியில, ஆசீர்வாதமான வழியில என்ன நடத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலேயே அவருடைய வார்த்தைக்கு ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சா போதுங்க, அவன் மூலமா அந்த கிருபை அவனுடைய சந்ததிக்கே கிடைக்கிறது, அவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது, அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. ஆனா கர்த்தருக்கு நம்ம இரண்டகம் பண்ணி, துரோகம் பண்ணி, இருதயத்தை கடினப்படுத்தி குணப்படாதவர்களாய் நாம் போவோமானால் அதனுடைய பலன் எப்படின்னா, வேதம் சொல்லுது, உங்கள் பாவம் உங்களை நிச்சயமாய் தொடர்ந்து பிடிக்கும் என்று அறிந்திடுங்கள். உங்களை தேடி அந்த பாதிப்பு உங்களை தேடி வரும். உங்களை அந்த பாதிப்புக்குள்ள ஆக்க நீங்க பாதிக்கப்பட தேவன் விரும்பல. அதுக்காக அவர் சிலுவையில மரிக்கல, உங்களை ஆசீர்வாதமா வைத்துக்கொள்ள அவர் தன்னை பலியாக்கினார். ஆகவேதான் இது நாள் வரைக்கும் உங்களை காப்பாற்றி கொண்டு வருகிறார், உங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு ரொம்ப ஆசை உங்களை கிட்டி சேர்த்து கொள்ள வேண்டும் என்று. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவரோடு அவருடைய இருதயத்துக்கு, தாவீது பாருங்க, அவன் நம்மள மாதிரி மனுஷன் தான், ஆனா அவன் இருதயத்துல இடம் பிடிச்சிட்டான் பாருங்க, தேவனுடைய இருதயத்துல. காரணம், அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறதுல வைராக்கியம் கொண்டான். தேவனுக்கு பிரியமா இருக்கணும், அதுதான் அவனுடைய நோக்கமே. ஆண்டவருக்கு உகந்ததை செய்யணும், ஆண்டவருக்கு உகந்த மனிதனாய் நடக்கணும். இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்க இருதயம் கடினப்பட்டிருந்தா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் இருதயத்துல உங்களுக்கு பயப்படுகிற பயமே இல்லாத மாதிரி இருக்குது, என் இருதயம் கடினமா இருக்கிறது மாதிரி இருக்கிறது, குணப்படாத மாதிரி என் மனசு இருக்குது, உங்களுக்கு பயப்படுகிற இருதயத்தை எனக்கு கொடுங்க. இந்த காலை வேளையில நம்ம ஆண்டவரிடத்துல எதை கேட்கணும்னா, உமக்கு பயப்படும்படியான பயத்தை என்னுடைய இருதயத்துல வைக்க.
அந்த பயம் இருந்தா போதுங்க, நீங்க கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு பயந்து முதல்ல கர்த்தருக்கு பயப்படணும். அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப கர்த்தருக்கு பயப்படாம என் இஷ்டப்படி நான் ஓடிக்கின்னு நான் செய்யறதான் செய்வேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஒரு நாள் அதன் பலன் உன்னை சந்திக்கும் போது நீ அதிக வேதனைப்படுறியோ இல்லையோ, உன்னை பத்தி அதிகமா கவலைப்படுறவர் அவர் தான். ஏன்னா எத்தனையோ முறை சொன்னேன், இந்த புள்ள கேட்கல, இப்ப போய் கஷ்டத்துல மாட்டிக்கிச்சு, இவ்வளோ வேதனைக்கு காரணம் இதுக்கு வேதனைக்குள்ள ஆயிடுச்சே, இப்படி ஒரு வேதனைப்படுதே. நீ வேதனைப்படும் போது ஆண்டவர் வந்து பார்த்து சந்தோஷப்பட மாட்டார். அவருடைய பிள்ளைங்க கஷ்டப்படுறது அவருக்கு பிடிக்காது. அதனாலதான் முன்னாடியே சொல்றார், இந்த மாதிரி வேதனை எல்லாம் வரப்போகுது, இந்த மாதிரி சோதனை எல்லாம் வரப்போகுது, அதுக்கு நீ தப்பித்துக் கொள்ளணும்னா என் வார்த்தையின்படி நட, என் வழியில நட, நான் உனக்கு சொல்றதை நீ செய்ய. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ற ஒரு காரியம். நீதிமொழிகள் 1ஆம் அத்தியாயம், நீதிமொழிகள் 1ஆம் அத்தியாயத்துல அவர் சொல்லுகிறார், வசனம், பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும். நல்லா புரிஞ்சுங்க, எப்படி சில பேர் வந்து இப்படியே இருக்கணும்னு விரும்புறாங்க, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னு விருப்பமே இல்லை. பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? சோ பேதைகள், நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? பேதைகளா இருக்காங்க. அப்புறம் நிந்தனைக்காரரா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதியினரா இருக்கிறாங்க. இதை பத்தி ஆண்டவர் வந்து ரொம்ப வேதனைப்படுறார். எது வரைக்கும் ஆண்டவர் கேட்கிறார், எது வரைக்கும் நீங்க இப்படியே இருப்பீங்க? நமக்குள்ள என்ன இருக்கிறது, நாம் என்ன நிலையில இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமானால் அதுதான் தேவனுடைய சமூகம். தேவன் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். நீங்க தேவ சமூகத்துல போய் எனக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க, என்னை குணமாக்குங்க, என்னுடைய தேவையை சந்திங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு முன்னால என்னுடைய அத்தியாவசியமான தேவை என்னவென்று சொன்னால், உமக்கு பிரியமாய் வாழ்வது, உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு கற்றுத்தாரும். தாவீது சொல்லுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். இந்த காலை வேளையில நம்முடைய ஜெபம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்டவரை பார்த்து ஏதோ இருக்கு உலகத்துல, நான் சொல்றேன் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், நீங்க எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம், உங்களுக்கு வேண்டிய பணம், உங்களுக்கு வேண்டிய சுகம், உங்களுக்கு வேண்டிய குடும்ப ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கூட என்னன்னு அர்த்தம்? ஆடட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஆடட்னா நீ கேட்கறத விட அதிகமாவே கொடுப்பேன்றார். அவருக்கு உங்களை அதிகமா ஆசீர்வதிக்க விருப்பம், உங்களை அதிகமாய் கொடுக்க விரும்புகிறார். ஆனா அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியதை முதல்ல செய்யணும். முதல்ல செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும். அப்ப தேவனுடைய நீதி என்று சொன்னால் தேவனுக்கு எதெல்லாம் பிரியமோ அதை செய்வது. அப்ப உள்ள ராஜ்யம் இல்ல, தேவனுடைய ராஜ்யம் வருவது. அதுக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஞானஸ்தானம் எடுத்தது அதுக்கு தான், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வரும்படியாக. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்த பிறகு அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள நடக்க என்ன ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது என்ன சொல்லிக் கொடுத்தார்? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்னை பயன்படுத்துங்க, உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே இனி வாழும் காலங்கள் எல்லாம் உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் வாழ்வதை விரும்புங்கள். பேதையா இருக்காதீங்க, மதியினரா இருக்காதீங்க, துர்குணக்காரர்களா இருக்காதீங்க. பேதைகளே உணர்வடையுங்கள் சொல்லுகிறார். பேதைகளே நீங்கள் எதுவரைக்கும் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் மேல கொஞ்சம் விருப்பம் வைங்கன்றார். என்ன நேசிங்க, நான் உங்களுக்காக உயிரையே கொடுத்தேன், உங்களுக்காக இந்த உலகத்துல வந்து பாடுபட்டேன், என் மேல ஏன் உங்களுக்கு அன்பில்லாம போகிறது? இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவங்கள பார்த்து ஆண்டவர் இதை சொல்றாரு. அவர்களும் என் சொல்லை கேளாமலும் எனக்கு உரமா இரண்டகம் பண்ணினார்கள், அவரவர் தங்கள் கண்கள் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும். கண்கள் நோக்கின அருவருப்புகள், நல்லா அருவருப்பை கண்ணு பார்க்குது,
ஆன்சர் உனக்குள்ளே வரும். அடுத்தது இதான் சொல்லுவாருன்னு. அதுதான் என்னென்ன கண்கள் அருவருப்புகளை நாம் செய்கிறோம். கண்ணை மூடு, கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்துல போய் கண்ணை மூடி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கண்ணை மூடி இந்த கண்ணை திறக்காத. உன் மனக்கண், அந்த கண், இந்த கண் மூடி அந்த மனக்கண் திறந்து மகிமையின் தேவனை தரிசிக்கும் போது அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷம், ஆண்டவர் எவ்வளவு விரும்புவாரு. அவருடைய பிள்ளைங்க வரமாட்டாங்களான்னு எதிர்பார்க்கிறார். நீங்க ஜெபம் பண்ணி எத்தனை நாட்கள் ஆகிறது, வேதத்தை வாசித்து எத்தனை காலங்கள் ஆகிறது, ஆனா நல்லா தான் இருக்கிறீங்க, ஒன்றும் நடக்கல உங்களுக்கு. ஆனா அப்படியே நடக்க, அப்படியே நல்லாவே இருப்போம்னு நினைச்சிடாத. நீ ஜபிக்காம இருக்கிற உன்னுடைய குற்றம், கர்த்தரை தேடாம இருப்பது, அவருக்கு பிரியமா இல்லாம இருப்பது, இதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். கடைசி வரைக்கும் உன் மேல கிருபை கொடுக்கிறார். அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அப்ப இங்க சொல்றாரு, இரண்டகம் பண்ணினார்கள். எசேக்கியேல் 20:8, அவரவர் தங்கள் கண்கள் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தில் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். இப்படிதான் சொல்லுவார். அநேக நேரத்தில் கோபத்தில் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அவரே ஃபீல் பண்ணி என்ன பண்ணுவார்னா டக்குன்னு இறங்கிடுவார். அதுதான் அவர் கிருபையில ஐஸ்வர்யம் உள்ளவர். நாளைக்கே உன்னை வந்து உன்னை பிளான் பண்ணுவார், என் கோபத்தை உன் மேல ஊற்றணும்னு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறிடுவார். ஏன்னா அவர் தகப்பன். நம்ம கூட பிள்ளைய சொல்றல, உனக்கு எதுவுமே தர மாட்டேன், உன்னை அடிப்பேன், உனக்கு பாரு எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனா கொஞ்ச நேரம் ஆன உடனே அப்படியே நம்ம மனசு மாறிடும். இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க இதே தாங்க அவரு. 21ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 20:9 வாசிங்க. ஆகிலும் என்றாரு பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. நான் இப்படி செய்வேன்னு சொல்றாரு. சொன்னவர் என்ன பண்ணும், கோபத்தை ஊற்றணும்ல, ஆனா ஊற்றல. ஆனா அவரே புரிஞ்சுக்கிறார். ஏன்னா அவர் இரக்கத்திலும் கிருபையிலும் அன்பிலும் பொறுமையிலும் சாந்தத்திலும் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறார். அதனாலதான் நாம அழியல. இல்லைன்னா நம்ம பண்ண பாவத்துக்கு, நம்ம செய்த காரியத்துக்கு ஆண்டவர் எப்பொழுதோ என்ன பண்ணிருக்கணும், நம்ம மேல அவருடைய கோபத்தை, அவருடைய உக்கிரத்தை ஊற்றுவேன்னு சொன்னவர் ஊற்றி இருந்தார்னா இன்னைக்கு நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஆகிலும் அன்று சொல்றார், நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுவேன், அவங்களுக்கு கொஞ்சம் உணர்த்துவேன்ற, என்ன வெளிப்படுத்துவேன். இன்னைக்கு சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வாய்ப்பு தான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். நம்மை உணர்த்துகிறார், நம்மோடு பேசுகிறார். நீ எந்த மட்டும் இப்படியே நீ உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி பேதையா வாழ்வ, எந்த மட்டும் உன்னுடைய இருதயத்தை குணப்படாதபடிக்கு நீ மாற்றிக்கொண்டிருப்ப, இது உனக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். என் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க முடியாதபடி இது தடை பண்ணுகிறது. உன் வேதனைக்கு காரணம் அதுதான். ஏன்னா லூக்கா 23 எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார். 23ஆம் அதிகாரத்தில் எருசலேமை பார்த்து, எருசலேமே எருசலேமே, நான் தீர்க்கதரிசிகளை உனக்கு அனுப்புறேன், கொண்டு உன்கிட்ட பேசினேன், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்குமா வண்ணம் எத்தனை தரமோ உன்னை சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன். இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, இப்பவும் மனசா இருக்கிறார் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பாதுகாக்க ஒரு மனசா இருக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருந்தாங்க, அவர்களுக்கோ சொல்லுங்க மனசு இல்லை. இவருக்கு மனசு, இவருக்கு நல்ல மனசு. நம்ம ஆளுங்களுக்கு எப்படிப்பட்ட மனசு, கடினப்பட்ட மனசு, கெட்ட மனசு. ஆண்டுகிட்ட வரணும்ன்ற எண்ணமே கிடையாது. அவர் மனசா இருக்கிறார் உன்னை ஆசீர்வதிக்க. அவர் உன் சூழ்நிலையை மாற்ற மனசா இருக்கிறார். உன்னை உயர்த்த ஆசீர்வதிக்க அவர் மனதா இருக்கிறார். நான் சொல்றேன் கேளுங்க, அவருக்கு பிரியமா வாழணும்னு ஒரு முடிவு எடுங்க. இந்த காலை வேளையில இனி வாழும் காலம் எல்லாம் அவருக்கு பிரியமாய் நான் வாழ்வேன், நான் அவருக்காக வாழ்வேன் அப்படின்னு முடிவெடுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் பாஸ்வேர்டு போட்டா எப்படி திறக்குமோ அதை விட வேகமா திறக்கும். இவ்வளவுதானே? அல்லேலூயா. இவ்வளவுதானே நீங்க புரிந்து கொண்டது? அல்லேலூயா. உன் மேல உன்னை ஆசீர்வதிக்க அவர் மனசா இருக்கிறார், உன்னை உயர்த்தவர் மனதா இருக்கிறார், உன்னை பாதுகாக்க அவர் மனதா இருக்கிறார். இப்ப தம்பி கூட சொன்னா பாருங்க, நான் வண்டியில போனேன், எனக்கு அடிபட்டு தப்பிச்சிட்டேன்,
அதுக்கு பேர் என்னது? அவருடைய கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இது மாதிரி எத்தனையோ தடவை ஆண்டவர் நம்மளை காப்பாத்திருக்கிறார், எத்தனையோ தடவை நமக்கு உதவி செய்திருக்கிறார். எவ்வளோ பேருக்கு வந்த கொரோனா உனக்கு வந்து உன்னை வாரி கொண்டு போகல. இன்னைக்கு நல்லா இருக்கிற தேவன் நம்ம தயவா இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். இந்த 9ஆம் வசனத்துல உக்கிரத்தை ஊற்றுறோம்னு நினைக்கிறாரு. ஆனா 8ஆம் சொல்றாரு, வெள்ளத்தையும் கோபத்தை காட்டுவேன், ஊற்றுவேன்றார். உக்கிரத்தை ஊற்றி விடுவேன் அப்படின்றாரு. ஊற்றி விடுவேன்னு சொன்னவரு 9ஆம் வசனத்துல ஆகிலும் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடி. என்ன பாருங்க, அற்புதமான தேவன். ஏன்னா அவருடைய பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு பாக்குறார். அதுதான் ஆண்டவருக்கு மோசே ரொம்ப பிடிச்சது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டார். மோசே, நீ இந்த ஜனங்களை விட்டு ஒதுங்கிப்போ, இவங்க எல்லாரையும் அழிக்கிறேன், உன்னை பெரிய ஆளாக்கிறேன். நம்மளா தானே சொல்லியிருப்போம், ஆண்டவரே ஆமா ஆண்டவரே அழிச்சு போடுங்கன்னு இருப்போம். ஆனா மோசே அப்படியே சரண்டர் ஆயிட்டான் ஆண்டவர்கிட்ட. அழுவுறான், அப்படியே கண்ணீர் விட்டு அழுவுறான். ஆண்டவரே நீங்க அழிக்கணும்னு அழிச்சுங்க ஆண்டவரே, ஆனா உங்க பேர் கெட்டு போயிடும். இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளையில, இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்டு வர, இன்னைக்கு உன்னை கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறாரு. ஏதோ உனக்கு தேவையானதெல்லாம் நடக்குது, அதிகமா வரல ஆனா தேவையானதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா நீ ரொம்ப நல்லா இருக்கிற, ஆண்டவர் கண்டுக்காம இருக்கிறார்ல நினைச்சிடாத. அவர் நினைச்சார் உன்னை அழிச்சிருவார் நீ பண்ற வேலைக்கு. ஆனா உன்னை அழிச்சா அவர் பேர் கட்டணும். இப்பவே ஒண்ணு இல்லாததுக்குள்ள இந்த ஊரு ஜனம் என்ன சொல்லுது, ஆமா அவங்க இயேசுப்பா தானே கூப்பிட்டாங்க, அவர் இயேசுவை தானே வணங்கினாங்க, ஏன் அவங்களுக்கு இப்படி நடந்ததுன்னு கேட்கறாங்க. ஆனா நடந்தது காரணம் என்னன்னா நம்ம பண்ண தப்பு. அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இன்னைக்கு மட்டும் தான் இருக்குது, நாளைக்கு மட்டும் தான் இருக்குது இல்லைங்க, நீ சாவர வரைக்கும் இருக்குது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்து நம்மை வழி நடத்துவார். ஆனா அவருடைய கிருபையை புறக்கணிக்காது, அவருடைய தயவை அசட்டை செய்யாது, அவருடைய நீடிய சாந்தத்தை அவமதிக்காது. பேதைகளே, இதுவரைக்கும் பேதமையை விரும்புவீங்க. அக்கிரம செய்கைக்காரரே, எதுவரைக்கும் அக்கிரமத்தை விரும்புவீங்க. ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டு ஃபீல் பண்ணி சொல்றார். அப்ப ஆண்டவருக்கு என்னன்னா, மோசே ரொம்ப பிடிச்சதுன்னா அவன் கரெக்டா ஜெபம் பண்ணான். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஜெபம் அது. என்ன இருதயத்துக்கு ஏற்ற ஜெபம்? ஆண்டவரே நீங்க அழிக்கணும்னா அழிங்க, ஆனா உங்க பேர் கெட்டு போயிடும் நான் பார்க்கிறேன். அதனால அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது மோசே. இன்னைக்கு சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் தம்முடைய நாமம், அவருடைய பேர் வந்து எப்படிப்பட்டது தெரியுமா? அவருடைய பேர் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய பெயர்ல என்ன இருக்குன்னா அன்பு நிறைஞ்சிருக்குது. அவருடைய பேர்ல இரக்கம் நிறைஞ்சிருக்குது. அவருடைய பேர்ல தயவு நிறைஞ்சிருக்குது. அவருடைய பேர்ல நீடிய சாந்தம் நிறைஞ்சிருக்குது. ஆனா அதை அசட்டை பண்ணாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய தயவு, அவருடைய நீடிய சாந்தம், அவருடைய பொறுமை, இதை அசட்டை செய்யாதே. ஹல்லேலூயா. தயவு கூர்ந்து அசட்டை செய்யாதீங்க. இன்னைக்கு அவருக்கு பிரியமா வாழ உங்களை என்ன பண்ணுங்க, அர்ப்பணியுங்கள். அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்ப அவர் சொல்றாரு, என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய நாமத்து நிமித்தம் நமக்கு கிருபை செய்கிறார். அவருடைய நாமத்து நிமித்தம் நம்மை தேற்றுகிறார், நம்மை ஆற்றுகிறார். அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. சான்று சொல்றாரு, ஒரு 10ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்தில் அழைத்து வந்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரிய பண்ணினேன். இவைகளின்படி செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்ப
அப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் நமக்கு வந்து நம்ம மேல எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறாரு, நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார். உக்கரத்தை ஊற்றுவேன், உங்களை வந்து நான் வந்து கோபத்தை காட்டுவேன் சொன்ன தேவன் ஒரு சில நிமிஷங்களிலே மனம் மாறிவிடுகிறார். அதே போலதான் நீங்க நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் சங்கீதம் 78 நம்ம வாசித்தோம் இல்லையா? சங்கீதம் 78 என்ன வாசித்தோம்? 38 அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய். நல்லா புரிஞ்சுங்க, அவரோ அவர்களை அழிக்காமல். இந்த 78 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எத்தனை தரம் இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணி அவரை வந்து வேதனைப்படுத்தி அவரை எரிச்சல் ஊட்டி வனாந்திரத்தில் அவரை கோபம் ஊட்டினார்கள். வனாந்திரத்தில் அவரை கோபம் ஊட்டி, அதான் வேதம் சொல்லுது, வனாந்திரத்தில் அவரை கோபம் ஊட்டினது போலவும் சோதனை நாளில் நடந்தது போலவும் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருதயத்தை கடினப்படுத்தாத. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, அவர் ரொம்ப நல்ல தேவன். அவர் நல்ல தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை உயர்த்துகிறவர், உங்களை மேன்மைப்படுத்துகிறவர். ஆனா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில தடைபட்டு இருக்குது. அதுக்கு காரணம் தடைப்பட்டு தான் இருக்குது. ஆனா உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு எண்ணம் கிடையாது. அவருக்கு கண்டிப்பா தருவார். ஆனா நீங்க சில விஷயங்கள்ல ஆண்டவரை இன்னும் அதிகமா நேசிக்கணும், அவருக்கு பிரியமா வாழணும். அல்லேலூயா. அவர் மேல அன்பு வைக்கணும். அப்போ இந்த 38 வசனம், அவரவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதை எழுப்பாமல் அநேகம் தரம் தம்முடைய கோபத்தை விலக்கி விட்டார். ஏன் விலக்கிறார் தெரியுமா? அவர் சுபாவம் அந்த மாதிரி, அவர் கேரக்டர் அந்த மாதிரி. சொல்ல போனா அவர் பேருக்கு ஏத்த மாதிரி நடப்பார். அவர் நல்லவர். அவர் பேரே பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப நல்லவர்னா நல்லவரா நடக்கணும்ல. நம்ம பிள்ளைங்களா சொல்றாங்கல்ல, சில நேரத்துல வீட்டுல நம்ம கோவப்பட்டா என்ன சொல்றாங்க பிள்ளைங்க, ஐயோ இவ்வளவு கோவம் வருது இவருக்கு, இவர் நல்லவர் நினைச்சேன்றாங்க. கோவப்பட்டா கெட்டவர். நீ என்ன பண்ண? நீ பண்றது ஒண்ணும் இல்லை. அப்ப கோவப்பட்டா பேர் என்ன ஆயிடுது? அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்க 103 சங்கீதத்துக்கு போனீங்கன்னா அது சூப்பரா தாவீது அங்க சொல்றாரு பாருங்க. அவர் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு நிமித்தம் சரி கட்டாமலும். சங்கீதம் 103 மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு முடிசூட்டி திருப்தி ஆக்குகிறார். ஆமென். அவர் நல்ல தேவன்க, அவர் நல்லவர். 9 வசனம், 8 வசனம், 9 வசனம், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்தும் கிருபை உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, எப்பவும் கடிந்து கொள்ள மாட்டார். நீ பண்ணின்னு இருக்கும் போதெல்லாம் வந்து உன்னை கொட்டிக்கிட்டே இருக்க மாட்டார், உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். ஆனா உன்னோடு பேசுவார், உன்னை உணர்த்துவார், உனக்கு புரிய வைப்பார், உனக்கு டைம் கொடுத்து அந்த டைம் வரைக்கும் உன்னை முயற்சி பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர்? அவர் இரக்கமும் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். எப்பவுமே உன்னை அடிக்க மாட்டார், ஆனா ஒரு நாள் அடிப்பார். நம்ம கூட பசங்களை பார்ப்போம்ல, ஏய் செய்யாத வேணா சொல்லிக்கிட்டே இருப்போம். இது ஓவரா போகும்போது ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? உண்மையா இல்லையாங்க? உண்மையா. வீட்டில் கூட ஏதோ ஒரு அலுவலகத்தில் கூட ஒரு ஓனர் இருக்கிறாரு, பல முறை சொல்றாரு, அந்த ஓனர் சொல்றபடி நம்ம செய்யல. அவரு ரொம்ப நல்ல ஓனர், அவர் நம்ம விட்டுக்கினே இருக்கிறாரு. விட்டுக்கினே இருக்கிறதுனால நம்ம போய் தொடர்ந்து அதை செய்துக்கினே இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது, மாறிக்கணும். தேவன் அப்படிப்பட்டவர். ஒரு நாள் அவர் கோவப்படும் போது அப்போதான் நமக்கு தெரியுது, இவருக்கு கூட கோவம் வருமா, இவருக்கு கூட கோவம் வரும்னு நான் நினைக்கல. அப்ப எவ்வளவு பாருங்க, அவர் வந்து
என்றென்றைக்கும் நம்மை கடிந்து கொள்ள மாட்டார். என்றென்றைக்கும் நம்ம மேல எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டார். என்றென்றைக்கும் நம்ம மேல கோபமா இருக்க மாட்டார். அந்த கோபப்படுற நேரத்தில் அவருக்கு சில நேரங்கள் அவருடைய கோபம் சொல்லும்போது சொல்ற, அவர் கோபமும் ஒரு நிமிஷம்ன்றார். அவருடைய கிருபையோ நித்திய நித்தியம், நித்திய நித்தம். ஹல்லேலூயா. 11ஆம் வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். எத்தனை பேர் அவருக்கு பயப்படுறீங்க? கொஞ்சமாவது அவருக்கு பயப்படுற பயம் இருக்கா? செக் பண்ணுங்க. சிலதெல்லாம் இருமாப்பா இருக்குது. இருமாப்பா இருந்தா கூட அவங்க மேல கிருபையா இருக்கிற. ஏன்னா இருமாப்பா இருக்கிறது உன் கேரக்டர், இரக்கமா இருக்கிறது அவர் கேரக்டர். ஹல்லேலூயா. கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு புரிய வைப்பாரு. அன்னைக்கு ஃபீல் பண்ணுவேன், ஐயோ நான் எங்க அப்பா எவ்வளவு துக்கப்படுத்திட்டேன், நான் எவ்வளவு வேதனைப்படுத்தி, நான் தப்பா நடந்துட்டேன். அன்னைக்கு ஃபீல் பண்ணுவேன். அந்த நாளுக்காக வெயிட் பண்றார். நல்ல தேவன். அவருடைய கிருபை எப்படிப்பட்டது? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். அல்லேலூயா. நான் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்கள்ல வாலிப வயதுல பண்ணாத, என்ன சொல்றது, அது அக்கிரமன்றதா அநியாயன்றதா பண்ணாதது கிடையாதுங்க. ஆனா ஆண்டவருக்கு பயப்படுவேன். கொஞ்சம் பயம் இருக்கும் உள்ள. நம்ம ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் எனக்கு தெரியும். ஆனா உலகமும் பாவமும் மாம்சமும் நம்மளை கரப்ட் பண்ணி நம்மளை இழுக்கிறதுனால நம்ம போய் என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்கு பயப்படுவோம். இயேசுதான் உண்மையான தேவன்னு தெரியும், அவர் நல்லவர்னு தெரியும். ஆனா நம்ம இருதயம் என்ன பண்ணும்? போய் பாவத்துக்கு போய் அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணி. ஆனா ஆண்டவர் பார்க்கிறார், இவன் இன்னும் வளரல, இவன் குழந்தையா இருக்கிறான், சோ உலகத்துக்கு போன்னு நினைக்கிறான். சரி விடுறார், போப்பா போ. ஒரு காலம் வரும்போது நம்மளை உணர்த்துகிறார், புரிய வைக்கிறார். உண்மை. 1989ஆம் வருடம் கர்த்தர் அப்படி எனக்கு புரிய வைத்தார். அன்னைக்கு புரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் நல்லா இருந்தேன். மறுபடியும் உலகத்துக்கு ஓடு. மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு தட்டுன்னா சாதாரண தட்டு இல்ல, பயங்கரமான தட்டி அப்புறம் புரியுது. அப்பதான் யோசிக்கிறோம், ஐயோ நம்ம ஆண்டவர் எவ்வளவு கிருபையா இருந்தாரு, நம்மளை எவ்வளவு நேசித்தாரு, நம்மளோ உலகத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோமே. ஏன்னா நம்ம சுற்றில இருக்கிற மக்கள் அந்த மாதிரி மக்கள், நம்ம பார்க்கிற காரியங்கள், நம்ம பழகிற காரியங்கள், இதெல்லாம் நம்ம செய்தாதான் நமக்கு இங்க மரியாதைன்ற மாதிரி நம்ம அப்படி போயிட்டோம். ஆண்டவர் துக்கப்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, ஆண்டவரே நான் உண்மையாவே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னால இங்க சர்வே பண்ண முடியல, எனக்கு உதவி செய்யும். உரிய நேரத்தில் கர்த்தர் இந்த இடத்துல இருந்து கொண்டு போய் வேற இடத்துக்கு வச்சாரு. வேற இடத்துக்கு வச்சது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் கத்து கொடுத்தாரு. மனுஷனா நீ எப்படி வாழணும், மனுஷனா நீ எப்படி இருக்கணும், நீ இப்படியே இருக்கக்கூடாது, உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும், நீ மேல வரணும், நீ உயரணும். 4 பேர் பார்க்கும்போது நீ என் புள்ளன்னா அதுக்கான அறிகுறி உனக்கு இருக்கணும், அப்படி உன்னை வளர்த்துக்கணும். அப்ப ஆண்டவர்கிட்ட வேண்டுறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நானும் இந்த உலகத்தை ஆன்மாலை நடக்காம உங்க பிள்ளையா வாழ்வதற்கு கிருபை கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் தேவைகளை சந்திங்க. ஒரு தேங்காய் பாட்டிலுக்கு ஆண்டவர் விசுவாசித்த காலம் இருக்கிறது. 10 ரூபாய் கிடைக்காது. இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு பெரிய தேவன் அவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு ஆச்சரியமானவர். ஒண்ணுமே இல்லாம கடினமான சூழ்நிலைகள்ல, நெருக்கடியான நிலைகளில நானும் இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியுமா, எனக்கும் அறிவு வருமா, எனக்கும் இந்த ஆங்கிலம் படிக்க வருமா, எனக்கும் இந்த ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள முடியுமா? ஏன்னா நல்ல காலங்கள் தீமையான காலங்களாய் மாறிவிட்டது, கடந்து போனது. என்னை என்கரேஜ் பண்ண யாரும் இல்லை, எனக்கு ரோல் மாடலா நான் யாரையும் பார்க்க முடியல, இவங்க தான் எனக்கு ரோல் மாடல்னு யாரும் இல்லை. எல்லாமே இருக்கிற இடத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் ஒரு நிர்வாணமா இருக்கிற இடத்துல ஒருத்தன் கோமனம் கட்டினா பைத்தியக்காரன்ற மாதிரி, உலகமே கட்டுக்கிறத நான் போய் இப்போ வேற மாதிரி நடந்தா என்ன பைத்தியக்காரன் சொல்லுவாங்கல்ல. அப்ப எல்லாரும் யாருமே எனக்கு ரோல் மாடல் இல்லை, இவங்கள மாதிரி நம்ம நடக்கணும், இவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி. அங்க போனவனா தான் தெரியுது, ஒவ்வொருத்தரும் வேதத்தை வாசிக்கிறதும் ஒவ்வொருத்தரும் வேதத்தை படிக்கிறதும் பார்த்தா சாதாரணமானவன் இல்லை, எல்லாமே பெரிய ஆளுங்க படிச்சுன்னுக்குறாங்க. இப்படி வரணும் நம்ம வந்தா அப்படின்ற, அப்பதான் எனக்கு ரோல் மாடல் ஆர்டர் காமிச்சாரு. வந்தா இப்படி வரணும், சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ரொம்ப நல்ல தேவன். அந்த நிமிஷத்துல அவர் நம்மை உருவாக்குவதிலே, நம்மை ஆசீர்வதிப்பதிலே, நம்மை உயர்த்துவதிலே, நம்மை மேன்மைப்படுத்துவதிலே அவர் மிகவும் உயர்ந்த நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு முடிவெடுத்தங்க,
இந்த உடல் இருந்து உயிர் பிரியும் வரைக்கும் நான் அவருக்காக வேலை செய்வேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவேன், அவருக்காக நிற்பேன். என்ன மேன்மை வந்தாலும் அவர் தான் என்னுடைய அஸ்திபாரமாக இருப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் எல்லா பிள்ளைங்களும் பார்த்து நாங்கள் கெஞ்சுகிறோம், அவங்களுக்காக அவங்கள எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ண விரும்புகிறோம். நல்லா படிச்சிருங்க, மேலே வாங்க, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு டைம் வரும்போது இன்றைக்கி நீங்கள் ஓடி போகிறீங்க, நாளைக்கு ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விடுவீங்க. அப்போ உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை உன்னை இன்னைக்கு உணர்த்துகிறது. நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைங்களே, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. உலக பிரகாரமாக போகாதீங்க. சினிமாவில் நடக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே கதை. டிவியில் ப்ரோக்ராம் போடுறாங்கல்ல, இது கதை அல்ல நிஜம்னு. நான் சினிமாவை பற்றி சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த சினிமாவில், எல்லா சினிமாவும் அது நிஜம் அல்ல, கதை. ஒரு கதை இருக்கும், வீரப்பன்னாக்கா அவன் நிறைய எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவான். அப்போ வீரப்பனுடைய உண்மையான கதையில கொஞ்சம் பொய்ய சேர்த்தா எல்லாமே பொய் தானே. அவன் சொல்லுவான் இது உண்மையாய் நடந்த கதைன்னு, ஆனா டைரக்டர் நிறைய எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பார், அது பொய் கதை. அப்போ அப்படியே டிட்டோ யாரும் எடுக்க முடியாது இல்லையா? ஆனா இன்னைக்கு சினிமாவை பார்த்து நிறைய குடும்பங்கள் சீரழிகிறது, சீரியலை பார்த்து நிறைய குடும்பங்கள் சீரழிகிறது. குறிப்பா இளைஞர்கள் சீரழிந்து போகிறார்கள். நம்ம சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்பு என்ன தெரியுமா? நம்ம சபை, நம்ம குடும்பம், யாரும் இங்க கெட்டு போக நம்ம அனுமதிக்க கூடாது. எல்லா பிள்ளைகளையும் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வந்து இந்த ஊருக்கே நம்முடைய சபையை ஒரு பெரிய சாட்சி உள்ள சபையா நம்ம நிறுத்தணும். ஹல்லேலூயா. பிள்ளைங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க படிக்கிறதுக்கு, அவர்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க, அவர்களை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அவங்களை இம்ப்ரூவ் பண்ற வேலையில நம்ம இறங்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகவே வாலிப பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகளானாலும் பெண் பிள்ளைகளானாலும் சொல்றேன், இழிவான காரியங்களை நோக்கி போகாத, மேலான காரியங்களை நோக்குங்க. மேலே வரணும், மேலே உயரணும், நல்ல நிலைமைக்கு வரணும், அநேகருக்கு நான் நன்மை செய்யணும். என்னை பார்க்குற அநேகர் எனக்குள்ள நான் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். அப்படி வாழ்வேன் என்பதை ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ஸோ முதலாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்க? அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இரண்டாவது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எபேசியர் 2:4. ஹல்லேலூயா. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். கரங்களை தட்டி இப்ப அவரை மகிமைப்படுத்தும். அப்ப அவர் பேரை கெட்டு போக விட மாட்டார். அவர் பேர் கெட்டு போக விட மாட்டார். அவர் ரொம்ப நல்ல தேவன். முதல்ல அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரண்டாவது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதனால நான் இன்னைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அடுத்தது பாத்தீங்கன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏறா ஐஸ்வர்யவான். உனக்கு வேண்டிய எல்லாமே அவர் கிட்ட இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு வேண்டிய எல்லாம் அவர் கையில இருக்கு. எம்மா, அவர் கையில மட்டும்தான் இருக்குது. பிசாசு போலியா வச்சுக்கிறான், போலியா வச்சிருக்கிறான் ஐஸ்வர்யத்தை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேற, உலகம் வச்சிருக்கிற ஐஸ்வர்யம் வேற. உலகம் அதை வச்சிருக்குது, அதனால அதுக்கு அழிவுதான் வருது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எப்படின்னா ஒரு அப்பா மாதிரி. அப்பா என்ன பண்ணுவார்னா எல்லாம் அவர் வச்சுக்குவாரு, பிள்ளைகளுக்கு தேவையான நேரத்தில் மட்டும்தான் கொடுப்பார். ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்தா அதுங்களுக்கு இப்பவே கொஞ்சம் கொடுத்ததுக்கே நம்ம அப்படியே தலைக்கீழ நடக்கிறோம் இல்ல, பெருமை வந்துருது நமக்கு. இன்னும் எல்லாத்தையும் கொடுத்தாருன்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? அவ்வளவுதான். சில பேர்லாம் நானே கடவுள் எண்ணுவாங்க. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப நல்லவர், நம்ம கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறவர். நம்ம கிட்ட ஏராளமா இருக்குது, ஆனா எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்க கையில கொடுப்போமா? சொல்லுங்க, எல்லாத்தையும் பிள்ளைங்க கொடுக்க மாட்டோம். ஏன்? கொடுத்தா அதுங்க கெட்டுருன்னு தெரியும், அதுங்களுக்கு அதை கையாள தெரியாது, அதை பயன்படுத்த தெரியாது, இல்லை யாராவது ஏமாத்திடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், டேய் உனக்கு என்ன தேவையான சொல்லு, தேவையான நேரத்தில் உனக்கு தரேன்னு வாரு. அதான் பிரேயர். பிரேயர்னா உனக்கு தேவையான அவர்கிட்ட போ, கண்டிப்பா தருவார். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பிச்சைக்கார தேவன் இல்லைங்க, எல்லாம் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அவர் கையில இருக்கு. பிலிப்பியர்ல பவுல் அதான் எழுதுறாரு அழகா.
4:19, பிலிப்பியர் 4:19 எடுத்துங்க. என்ன சொல்றாரு பாருங்க. என் தேவன் தமது மகிமையில் உள்ள ஐஸ்வர்யத்தின்படி. அப்பனா பாத்துங்க, மகிமையில் என்ன வச்சிருக்கிறாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அம்பானி கிடையாது உலகத்துல பெரிய பணக்காரன், அதானி கிடையாது பெரிய பணக்காரன். உலகத்திலேயே பெரிய பணக்காரன் யார் தெரியுமா? எங்க அப்பா. அப்ப நான் தான் பணக்காரன். என்ன, எங்க அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்க மாட்டார். ஆனா எல்லாம் என்னது சொல்லுங்க? எல்லாம் என்னது? நானே அவர்கிட்ட இருக்கட்டும், எல்லாம் அப்பதான் பத்திரமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா என்கிட்ட கொடுத்தாக்க நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான். பெருமை காது வழியா வழியும், மூக்கு வழியா வழியும், கண்ணு வழியா வழியும். இல்ல அது மட்டும் இல்ல, அதை தவறா பயன்படுத்திடுவேன், என்னை ஏமாத்திடுவாங்க நிறைய பேரு. அதனுடைய மேன்மை எனக்கு தெரியாது. சொல்லுங்க. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு? நான் ஐஸ்வர்ய சம்பாரணரா, என்கிட்ட எல்லாமே இருக்கு, என்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. உனக்கு சந்தோஷம் வேணுமா? ஏராளமா இருக்கு. உன்னை எப்படி சந்தோஷப்படுத்தணும் எனக்கு தெரியும், உன்னை எப்படி நிம்மதியா வச்சுக்கணும் எனக்கு தெரியும், உன்னை எப்படி ஆசீர்வதிக்கணும் தெரியும், உன் தேவைகளை எப்படி சந்திக்கணும்னு தெரியும், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்வேன். இப்படி சொன்ன ஒரே தேவன் நம்முடைய தேவன். நமக்கு வேண்டிய எல்லாம் செய்வார். ஆனா நம்ம வழியை மாத்திக்கணும். உண்மையா அப்பா கிட்ட போயிட்டு அவரை நேசிக்கணும், அவர் மேல அன்பு வைக்கணும். நிறைய இருக்கு, பேசிக்கினே போயிட்டா பேசிக்கினே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நேரமே இல்லை எனக்கு, அதனால நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். அடுத்த முறை ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது இதே செய்தியை கண்டினியூ பண்ணும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், என்கிட்ட ஏராளமா இருக்கிறது, நான் ஐஸ்வர்ய சம்பரனா இருக்கிறேன். பாருங்க அவர் எவ்வளவு நல்லவர். நமக்கு எல்லாத்தையும் அவர் கொடுக்காதனால அவர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்கு வேண்டியதை நமக்கு அவர் தருவார்னா அவர் நல்லவர். அப்ப வேண்டியதை தரணும். அவர்கிட்ட வேண்டிய நேரத்தில் போயிட்டு என்ன வேணுமோ, எந்த நேரத்தில் என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற நான் என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளும். அப்ப ஜெபம் ரொம்ப அவசியம். எந்த காரியமும் மனசு நிம்மதி இல்லையா? நிம்மதி யார் தருவா? நிம்மதி யார் தருவா? கோட்டர் தராது. சில பேர் சொல்றான் நிம்மதி வேணுமா, கோட்டர் அடின்றான். கோட்டர் உன் உயிரை எடுக்கும், பரவாயில்லையா? போய் பாரு பேப்பர்ல 50 பேர் ஒரு இங்கதான் பக்கத்துல கள்ளக்குறிச்சியில 50 பேர் குடும்பம் நிர்கதியா நிக்கிறாங்க. ஏன்? நிம்மதியை தேடி. நிம்மதி எங்க தேடினா அங்க தேடுறதுல, நிம்மதி எங்க தேடுறது? நான் கூட சர்ச்சு மேல 3 கோட்டர் வச்சுக்கிறேன். அப்படி பார்க்காதீங்க. 3 கோட்டர் வச்சுக்கிறேன்னா ரொம்ப ஓல்டு கோட்டர். நம்ம சர்ச்சு மேல கொரோனா வந்த டைம்ல யாரோ ஒருத்தர் ரேக்கோட எடுத்து வந்து மேல வச்சுக்கிறான். அப்பப்ப குடிக்குது. நான் என்ன பண்ண, ரேக்கோட தீன் அடுப்புல ஊத்தி கொளுத்தி எரிச்சு அதுல 3 வச்சுக்கிறேன் மேல தனியா. என்னன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ரிக்கு வச்சிருக்கிறேன். அது என்னதான் பண்ணுது பார்க்கலாம். அப்படியே மூடி வச்சிருக்கிறேன். பார்த்தா அப்படியே குறைஞ்சு வருது. ரொம்ப ஓல்டு, 3 வருஷம் அது ஓல்டு. நல்லா புரிஞ்சுங்க. நிம்மதி எங்க தேடாத, இதுல தேடாத. உன் வாழ்க்கையை அழிச்சிடும், உன் குடலெல்லாம் கெட்டுரும். உன் குடலெல்லாம் நிறைய பேருக்கு மைண்ட் எங்கேயோ போகுது. ஒரு ரேக்கு இது பண்ணிட்டாரான்னு கேட்டு பாருங்க. கொரோனாவில் நாங்க அடுப்பெரிக்கிறதுக்கு கிருஷ்ணால பயன்படுத்தலைங்க, கோட்டரா பயன்படுத்தணும். ஒரு அம்மீன் சொல்லுவோம். ஆனா அதை வச்சா பாருங்க, அவனுக்கு வயிற்றுல வாயில தண்ணி இருக்காது, மெல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இப்ப உண்மையை சொல்லிட்டேன்ல, அதனால இருக்கிறானோ இல்லையோ தெரியாது, போய் சேர்ந்துட்டானோ தெரியாது. ஆலயத்து மேல எடுத்து வைக்கிறானுங்க இந்த மாதிரி. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, நிம்மதி எங்க தேடினா ஒரு காலம் வரும்போது நிம்மதியே அற்ற நிலைக்கு நீங்கள் போய்விடுவீர்கள். அப்ப நிம்மதியை தரக்கூடிய மெய்யான நிம்மதி, மெய்யான சந்தோஷம், மெய்யான ஆசீர்வாதம், மெய்யான மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? ஐஸ்வர்ய சம்பரன் ஒருவர் இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் ஐஸ்வர்யத்திலேயே ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா.
யாருக்காவது நிம்மதியே இல்லைன்னா நான் சொல்கிறேன் பாருங்க, என்னை வந்து பாருங்க, நிறைய நிம்மதி ஏராளமாக எங்கேருந்து வருதுன்ற இடம் எனக்கு தெரியும். அங்கே உங்களை கொண்டு போய் விடுறேன். இந்த உலகத்திலேயே நீங்கள் சர்வ நிம்மதியாக மனமகிழ்ச்சியோடு திருப்தியாக நீங்கள் வாழ்வீர்கள். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நம்மை தாழ்த்தி அவருக்கு முன்னால் அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க, உங்கள் அநியாயங்களை அறிக்கையிடுங்க. கடினப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. நீ கடினப்படுத்த இப்ப இருக்கிற அதே லெவல்ல தான் இருப்ப, நீ அழியாம இருப்ப. ஏன்னா அவர் நல்ல தேவன், அவர் இரக்கம் உள்ளவர். ஆனா நீ மனம் திரும்பிட்டா இருக்கிற நிலையிலிருந்து உயர்ந்து கொண்டே போவ, 4 பேருக்கு பிரயோஜனமா இருப்ப, நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்ப. உன் நிமித்தம் உன் வீடு மகிழும், உன் நிமித்தம் உன் தெரு மகிழும், உன் நிமித்தம் உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு பட்டணத்தில் 50 நீதிமான்களை நான் காண்பேன், ஆனால் அந்த நீதிமான்கள் நிமித்தம் தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உன் வீட்டை கர்த்தர் பாதுகாக்கணும்னா நீ நீதிமானா நடந்துக்க. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னால தாழ்த்தி அறிக்கைட்டு ஆண்டவருக்கு முன்னால நம்ம மனம் திரும்புவோம். உயர்வு எத்தனை பேருக்கு வேணும்? நல்லா புரிஞ்சுங்க, நம்ம சபையில் இருக்க குடும்பங்கள்லாம் நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லா உயரணும், நல்ல நிலையில வந்து பரிசுத்தமா வாழ்வது இந்த ஊர் பார்க்கணும். அப்பதான் இந்த ஊர் ரட்சிக்கப்படும். நம்ம கொஞ்சம் வந்தாலே நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு போறதும் நம்ம வாழ்க்கையை வாழ்வதும் பாவத்தில் வாழ்ந்தா ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. அதனுடைய சாபம் நம்ம தலைமையில நிற்கும். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரா? அப்ப நம்ம நடக்கை அவசியம். நம்முடைய பேச்சு, நம்முடைய பழக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும்படி இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ரோமர் 12 முதல் 2 வசனத்தை நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். புத்தி உள்ள ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் நம்ம ஆண்டுக்கு முன்னால ஜெபம் பண்ணோம். எல்லாரும் எழுந்திருப்போம். ஆகையால் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்குங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில கர்த்தரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமும் ஆண்டவரே பரிசுத்தமான ஜீவபலியா எங்க சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. இதுவே நான் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இந்த காலை வேளையில என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். என் சூழ்நிலைகளை நீர் பார்க்கிறீர், என் கஷ்டங்களை நீர் பார்க்கிறீர், என் கண்ணீரை நீர் பார்க்கிறீர், என் வேதனைகளை நீர் பார்க்கிறீர். இதெல்லாம் உம்மால வந்ததில்லப்பா, இது எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளை மனம் திரும்புகிறோம். இந்த உலகத்தில் ஒரு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக, ஒரு ஆண்டவரே உண்மை உள்ள பிள்ளைகளாக, சாட்சி உள்ள பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்க பாவங்களை மன்னிங்கப்பா, எங்க குறைவுகள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்கப்பா, எங்க மீறுதல்களை எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. ஹல்லேலூயா. நல்ல நிலைமையில உணர்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு உப்பாக, உலகத்துக்கு ஒரு விளக்காக, வெளிச்சமாக நாங்கள் இருக்கும்படி இந்த சபையை கர்த்தர் பயன்படுத்துங்கப்பா. இது மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் இங்க இருக்கக்கூடியவர்கள் மாறுவார்களாக, உலகத்துக்கு உப்பாய் மாறுவார்களாக, உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறுவார்களாக. இவருடைய வாழ்க்கை பேசட்டும். அப்படி எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. உமக்கு பிரியமானவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிபூர்ணமான பரிசுத்தமுமாய் வாழ்வதற்கு இந்த காலை வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீவபலியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புரிய வைங்க, ஒவ்வொருவருக்கும் புரிய வைங்க ஆண்டவரே. தங்கள் மாறுபாடான வழியிலே போகாதபடிக்கு ஆண்டவரே, கோணலான வழிகளுக்கு போகாதபடிக்கு ஆண்டவரே, தங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல ஆண்டவரே சிந்தை உயர வேண்டும் என்கிற உத்வேகம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களையும் மேன்மைப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துங்க, பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.